தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர்? ஏ. அப்பர், பி. சுந்தரர், சி. திருஞான சம்பந்தர், டி. மாணிக்க வாசகர். சரியான பதில் பி. சுந்தரர். மாமேதை என இந்திய சட்டத்துறையில் அழைக்கப்பெற்றவர்? ஏ. காந்தியடிகள், பி. நேரு, சி. அம்பேத்கர், டி. ராஜாஜி. சரியான பதில் சி. அம்பேத்கர். புரட்சித் துறவி என அழைக்கப்பட்டவர்? ஏ. இளங்கோவடிகள், பி. மணிமேகலை, சி. விவேகானந்தர், டி. இராமலிங்கம். சரியான பதில் விவேகானந்தர். குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ. அழவள்ளியப்பா, பி. கண்ணதாசன், சி. தேசிய விநாயகம் பிள்ளை, டி. பாரதியார். சரியான பதில் ஏ. அழவள்ளியப்பா. கொங்குவேள் மாக்கதை அகவர் காப்பியம்? ஏ. பெருந்தகை, பி. பெரிய புராணம், சி. குண்டலகேசி, டி. வளையாபதி. சரியான பதில் ஏ. பெருந்தகை. கூடற்றழில் என்று அழைக்கப்படும் நூல் எது? தணிகை புராணம், மேகதூத காரிகை, தமிழ் விடுதூது, மதுரை காஞ்சி. சரியான பதில் டி. மதுரை காஞ்சி. நிலைத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ. கலித்தொகை, பி. குறுந்தொகை, சி. திருக்குறள், டி. புறநானூறு. சரியான பதில் பி. குறுந்தொகை. பொருந்தா இணையை கண்டறிக. ஏ. இடும்பை நடலை, பி. மரம் அன்பு, சி. அவல் பள்ளம், டி. மிசை மேடு. சரியான பதில் பி. மரம் அன்பு. தமிழில் தோன்றிய முதல் உலா எது? ஏ. மூவருலா, பி. திருக்கைலாய ஞான உலா, சி. திருவாரூர் உலா, டி. திருவானைக்கா உலா. சரியான பதில் பி. திருக்கைலாய ஞான உலா. முன்னேழு நிலை, பின்னொரு நிலை என பகுக்கப்படும் இலக்கிய வகை எது? ஏ. கலம்பகம், பி. தூது, சி. உலா, டி. பரணி. சரியான பதில் சி. உலா. சிறுகதையின் தந்தை என்றழைக்கப்பெறும் சான்றோர்? ஏ. புலமைப்பித்தன், பி. புதுமைப்பித்தன், சி. ஜெயகாந்தன், டி. கல்கி. சரியான பதில் பி. புதுமைப்பித்தன். உச்சிமேற்புலவர் என்ற சிறப்புக்குரியவர்? ஏ. ஓதலாந்தையார், பி. நச்சுநாற்கினியார், சி. நக்கண்ணையார், டி. ஔவையார். சரியான பதில் பி. நச்சுநாற்கினியார். ஹாலாஸ்ய மகாத்மியம் என்ற வடமொழி புராணக் கதைகள் தமிழில் இயற்றியவர் யார்? ஏ. பரஞ்சோதி முனிவர், பி. பொய்யாமொழி புலவர், சி. அதிவீர ராமபாண்டியர், டி. அந்தகக்கவி வீரராகவ முதலியார்.
சரியான பதில் ஏ பரஞ்சோதி முனிவர். தமிழ் வியாசர் என வழங்கப்படும் சான்றோர் எவர்? ஏ சேரமான் பெருமாள் நாயனார், பி நாற்கவிராச நம்பி, சி சேந்தனார், டி நம்பியாண்டார் நம்பி. சரியான பதில் டி நம்பியாண்டார் நம்பி. திருவாய்மொழி எனும் நூல் எவ் அடைமொழியால் அழைக்கப்படுகிறது? ஏ ரிக் வேதம், பி யசூர் வேதம், சி தமிழ் வேதம், டி திராவிட வேதம். சரியான பதில் டி திராவிட வேதம். நெடுந்தொகை அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். ஏ குறுந்தொகை, பி ஐங்குறுநூறு, சி அகநானூறு, டி நற்றிணை. சரியான பதில் சி அகநானூறு. இலக்கிய உலகம் இவரை தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றுகின்றது. ஏ இளம்பூரணர், பி திருவிக, சி மறைமலையடிகள், டி பரிமேல அழகர். சரியான பதில் பி திருவிக. இலக்கிய உலகம் இவரை தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றுகின்றது. ஏ இளம்பூரணர், பி திருவிக, சி மறைமலையடிகள், டி பரிமேலழகர். சரியான பதில் பி திருவிக. அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏ நல்லாப்பிள்ளை, பி தாயுமானவர், சி படிக்காசு புலவர், டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சரியான பதில் டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏ நல்லாப்பிள்ளை, பி தாயுமானவர், சி படிக்காசு புலவர், டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சரியான பதில் டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மரபுக் கவிதையின் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் ஏ சுரதா, பி பாரதியார், சி சிற்பி பாலசுப்ரமணியம், டி அப்துல் ரஹ்மான். சரியான பதில் சி சிற்பி பாலசுப்ரமணியம். இயற்கை கவிதை தத்துவ அறிஞர். ஏ ஸ்ரீ அரவிந்தர், பி பாரதியார், சி தாகூர், டி சுப்பிரமணிய சிவம். சரியான பதில் சி தாகூர். தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஏ ராஜகோபாலாச்சாரியார், பி சுப்பிரமணிய சிவா, சி வ.உ. சிதம்பரம் பிள்ளை, டி சத்தியமூர்த்தி. சரியான பதில் சி வ.உ. சிதம்பரம் பிள்ளை.